அற்புதமான இந்த இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கான இந்த ட்ரிங்க்கை செய்கிறதுக்கு முதல்ல பூண்டு எடுத்துக்கோங்க. 4 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 5லிருந்து 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு ஒரு 2 பல்லு பூண்டு அப்படின்னு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பூண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. பூண்டை நல்லா இடித்து போட்டோன்னா அதில் இருக்கிற சாறு சத்து எல்லாமே நல்லா இறங்கும். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் எடுத்துட்டா 4 பேருக்கு ஒரு 125 ml அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு 1 டம்ளர் பால் அப்படிங்க. முதல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், நல்ல கருப்பு மிளகை நல்லா பொடிச்சு வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். அது கூட இந்த இடித்து வச்சிருக்கிற இந்த பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து அதை நல்லா கொதித்து வரணும். இது பாருங்கள், ஒரு வாட்டி நல்லா பொங்கி வந்துருச்சு. கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திறந்து அதில் சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதை விட இதை சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் இப்படியே குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சர்க்கரை இல்லாமல் குடிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து இதை நல்லா ஆற்றிட்டு வடிகட்டி ஆளுக்கு ஒரு டம்ளர் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடுங்க. இந்த பாலை குடித்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் குடிக்காமல் இருக்கிறது நல்லது. கூடிய மட்டும் இதை குடித்ததும் உடனே படுக்க போயிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டாங்க. இதில் இருக்கிற பூண்டு நல்ல எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். எந்த ஒரு கிருமி உடம்புல பூந்துருந்தால் கூட அதை உடனே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சக்தி இந்த பூண்டுக்கு இருக்குது. ஏதாவது விஷத்தொற்றுக்கள் இருந்தால் கூட அதை முறிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகுக்கு தான் உண்டு. மஞ்சள் மிகச்சிறந்த கிருமி நாசினி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாலை குடிச்சிட்டு மேற்கொண்டு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறதுனால இந்த பாலில் இருக்கிற அந்த மருத்துவத்தன்மை நம்ம தொண்டையிலையும் நாக்குலேயும் இருக்கும். அது அங்கேயே தங்கி இருக்கிறதுனால வைரஸ்னால் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் எல்லாம் உடனே அங்கேயே அழிஞ்சிடும். அதனால் இது உடலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். வந்ததுக்கப்புறம் மருந்தை நோக்கி ஓடுறதை விட வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறது நல்லது. சாதாரண சளி காய்ச்சல்னால் கூட எங்கள் வீட்டில் இந்த மருத்துவத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். வைரல் ஃபீவர் அப்படின்னு வந்தால் கூட எங்கள் வீட்டில் இந்த மருத்துவத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இதனால் ரொம்ப சீக்கிரமாக க்யூர் கிடைக்குது. வருமுன் காக்கிறதுக்கு இந்த மெடிசன் ரொம்ப நல்ல மெடிசன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.